வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் மண்ணச்சநல்லூர் அரிசின்னு போர்டு வச்சுருப்பாங்க. ஏன் இந்த ஊர் அரிசிக்கு மட்டும் இவ்வளோ மவுஸ்? மற்ற ஊர் அரிசியை விட இதில் அப்படி என்ன ஸ்பெஷல்? இந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் ரகசியம்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மண் தான். காவேரிக்கும் கொள்ளிடத்துக்கும் நடுவில் இருக்கிற இந்த மண்ணில் விளையிற நெல்லுக்கு ஒரு தனி ருசி உண்டு. இங்கே விளையிற அரிசி சமைக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பூ போல் மலர்ந்து வரும். இதுதான் இந்த மண்ணச்சநல்லூர் ஊர் அரிசியோட மேஜிக். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பொன்னி அரிசி ரகம் பிரபலமானதுக்கு முக்கியமான காரணமே மண்ணச்சநல்லூர் தான். 1970களில் இந்த ஒரு ரகம் அறிமுகமானப்போ இந்த மண்ணச்சநல்லூரில் இருக்கக்கூடிய தட்பவெப்ப நிலை அதுக்கு ரொம்பவே செட் ஆயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கும் மண்ணச்சநல்லூர் பொன்னினா அது ஒரு தனி பிராண்டாக இருக்குது. மண்ணச்சநல்லூர் ஏரியாவில் மட்டுமே 100க்கும் மேற்பட்ட நவீன அரிசி ஆலைகள் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மிஷின்கள் அரிசியோட சத்து குறையாமல் அதே சமயம் பார்க்க அழகாக மெலிசா தீட்டி எடுக்கிறது போல கிளாடிங்க. இதனால தான் கேரளா முதல் துபாய் வரைக்குமே இந்த மண்ணச்சநல்லூர் அரிசிக்கு ஏகப்பட்ட டிமாண்டாக இருக்குது. ஸோ அடுத்த தடவை நீங்கள் அரிசி வாங்கும்போது அதை மண்ணச்சநல்லூர் அரிசியானு செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.